أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين، صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லம் வருகை இருந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு எதை ஏவிருக்கிறானோ அத்தகைய நன்மைகளை வாழ்நாளெல்லாம் நிறைவாக செய்யவும், எவைகளை எச்சரித்திருக்கிறானோ அத்தகைய தீமைகளிலிருந்து வாழ்நாளெல்லாம் தவிர்த்திருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹு நம் அனைவர்களுக்கு நசீபாக்கி தருவானாக. நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்திலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் இந்த மார்க்கத்தினுடைய ஷரியத்தின் சட்டங்களை சுதந்திரமாக பின்பற்றுவதற்குரிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் விசாலமாக்கி தருவானாக. நாம் குழுமி இருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்காக வேண்டி இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இதன் வளர்ச்சிக்காக வேண்டி இன்று வரையிலும் உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது நிகரில்லாத பேரருளை நிறைவாக்கி தந்தருள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மே மாதத்தினுடைய துவக்கத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மாதம் பிள்ளைகளுக்கான விடுமுறைக்குரிய காலங்களாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பள்ளியில் அதிகமான சிறுவர்கள் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லாஹ் பிள்ளைகள் எல்லோருக்கும் நிறைவான அருள் வளங்களையும் இறை கடமைகளை எல்லா இடங்களிலும் சரியாக உள்ளச்சத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு நிறைவேற்றுவதற்குரிய பாக்கியத்தையும் அவர்களுக்கும் அல்லாஹ் நமக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த விடுமுறை காலங்களை நாம் சரியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு பயன்படுத்துவதற்கான காலமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். உறவுகளை சந்திப்பது ஒரு பகுதி இருக்கிறது. இந்த ஓராண்டில் நாம் கணக்கிட்டு வந்த சுற்றுலா தலங்களை பார்த்து வர வேண்டிய சில நாட்கள் இருக்கிறது. உறவுகளையும் சந்திக்கணும், பிள்ளைகள் ஆசைப்படக்கூடிய சுற்றுலா தலங்களை சந்திக்கணும், போகணும், பார்க்கணும். ஏனென்றால் அல்லாஹ்வே சொல்லுகிறான், பூமியை நீங்கள் சுற்றி பாருங்கள்,
பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய இந்த படைப்பின் வல்லமையை புரிவதற்கான ஆற்றல் அங்கு இருக்கிறது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவர்கள் விரும்பக்கூடிய நல்ல இடங்களுக்கு அவர்களை அழைத்துச் செல்வது, உறவுகளை சந்திப்பது, இதற்கான சில நாட்களை நாம் தேர்வு செய்வது போல அவர்களுடைய மார்க்கம் சார்ந்த நல்ல ஞானங்கள், அறிவுகள் வளர்வதற்கான வழியை நாம் தேர்வு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இது அல்லாத 11 மாதங்களை எண்ணி பாருங்கள். உலகம் சார்ந்த கல்விக்காக வேண்டி அதற்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுத்து அதிகாலை பொழுதில் பிள்ளை எழுப்புகின்ற பொழுதே ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சுங்கிற வார்த்தையை தான் நம்ம காதுல சொல்றோம். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு எழுதுங்க அப்படிங்கிறோம். பிள்ளைகள் அப்படித்தான் எழுப்புறோம். 11 மாதங்கள் ஏறத்தாழ இந்த உலகம் சார்ந்த கல்விகளுக்காக வேண்டி முழுக்க அவர்களை தயார் செய்து அதற்கான கால அட்டவணை நிர்ணயித்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் கல்வியினுடைய வளர்ச்சியில் தேர்ச்சி பெற வேண்டும் என் பிள்ளை என்பதற்காக வேண்டி அவர்களோடு சேர்ந்து நாமும் முயற்சிக்கிறோம். வாப்பாமார்கள் பொருளாதாரத்தினுடைய அளவில் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க, செலவு செய்யறாங்க, நம்ம செலவு செய்யறோம். அம்மாமார்கள் பிள்ளைகளுக்கு தேவையான உணவு, உடைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அதிகாலையில் எழுந்து அவர்கள் பிள்ளைகளுக்கான படிப்பிற்கு தேவையான விஷயங்களில் தயார் செய்து கொடுப்பதில், உணவை சமைத்துக் கொடுப்பதில் அவர்கள் மூழ்கி விடுகிறார்கள். பார்க்கிறோம் நாம். சங்கையானவர்களை, நம்முடைய பிள்ளைகளுக்கு இத்தகைய கல்விகளை தருவது மார்க்கம் வரவேற்கிறது. அதே நேரத்தில் மார்க்கம் சார்ந்த கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வயது அடைந்து விட்டால் இன்றைக்கு பிள்ளைகள் பள்ளிக்கு வர மறுக்கிறார்கள். மதரசாக்கள் இருக்கு இல்லையா, மக்தப் மதரசா, 5வது படிக்கையில் மதரசாவுக்கு வர்றாங்க. 7வது படிக்கும் போதே பிள்ளைகள், சில பிள்ளைங்க சொல்லிடுவாங்க, அடுத்து 8வது அல்லது 9th 9வது பாடங்கள் அதிகமாக இருக்கும், நம்மளால என்ன செய்ய முடியாது, வர முடியாது அப்படிங்கிற தகவலை எல்லாம் முன்னாடியே சொல்லக்கூடிய நிலைகள்லாம் இன்றைக்கு இருக்கு. 10வது படிக்கக்கூடிய பிள்ளையை நாமவே பரிதாபப்பட்டு இப்ப நீ கொஞ்ச நேரம் படிச்சு ரெஸ்ட் எடுத்துக்கப்பான்னு சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா அவர்களுக்கான அந்த படிப்பு சுமை என்பது அதிகம். சில இடங்கள்ல 9வது ஆண்டு பரிபூர்ணமாக முடிந்த உடனே அடுத்து 10வது ஆண்டிற்கான பாடங்களை துவங்க ஆரம்பித்து விடுகிறார்கள். பிள்ளைகளுடைய இந்த கல்வி வளர்ச்சி மேம்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை கருத்தில் கொண்டு அவர்கள் செய்கிறார்கள். 10வது படிக்கக்கூடிய மாணவர்களை நாமே சொல்ல வேண்டிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. இப்ப இது மாதிரியான விடுமுறைக்கான காலங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கான கல்வியை தரக்கூடிய, குறிப்பாக மார்க்கத்தினுடைய கல்வியை தரக்கூடிய காலங்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். தேடல் என்பது ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளால் என்று மார்க்கம் சொல்லவில்லை. எந்த வயதானாலும் கல்வியை தேடு என்று மார்க்கம் சொல்கிறது. எந்த வயதானாலும் தேடுங்கள். படிப்பு சுமை, உலக கல்வி சார்ந்த படிப்பு சுமைகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் என்னால் மதரசாவிற்கு வர முடியவில்லை. ஒரு நியாயமான காரணமாக இருந்தாலும் இந்த விடுமுறை காலங்களில் உங்களுக்கான அற்புதமான பொன்னான நாட்களை நீங்கள் இந்த மார்க்கம் சார்ந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் பயன்படுத்துங்கள். அதில் நீங்க பின்வாங்கிறாதீங்க. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஊக்கம் அளிக்கணும். ஏனென்றால் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஇயத்திஹி, அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நாம் எண்ணுகிறோம் ஒரு பள்ளியில் பொறுப்பேற்றால் தான் பொறுப்பு, ஒரு கவுன்சிலர் பதவி அது பொறுப்பு, ஒரு அரசியல் சார்ந்த தலைவராக நியமனம் செய்வது அதுதான் பொறுப்பு. இப்படியெல்லாம் நாம் யோசித்து வைத்திருக்கிறோம். அதுவல்ல, அவைகளும் பொறுப்பு தான். ஆனாலும் நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் பொறுப்புதாரியாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. மார்க்கம் சொல்கிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நம்முடைய குடும்பம், என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் பொறுப்புதாரி. அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய விஷயத்தில் அவர்களுக்கான போதிக்க வேண்டிய மார்க்கம் சார்ந்த விஷயங்களை நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது குறித்து நான் மறுமையில் விசாரிக்கப்படுவேன்.
என் மனைவிக்கு உண்டான பொறுப்பு அது எனக்குரியது, என் மகளுக்குரிய பொறுப்பு எனக்குரியது. இதற்கான கேள்வி கணக்குகள் நாளை மறுமையில் நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிறந்த யாரும் எனக்கான எந்த வகையான பொறுப்பும் இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லோருக்குமான பொறுப்பை மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த பொறுப்புகளை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். தேடல் என்பது இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கும் நமக்கும். நாம் அவர்களுக்கு சில இடங்களில் முன்னுதாரணமாக இருக்கணும். நல்ல கல்விகளை படிப்பது, கற்பது, நல்ல நூல்களை வாசிப்பது. நம்முடைய வீடுகளில் நல்ல ஹதீஸ் நூல்களை, நல்லோர்களுடைய நூல்களை, அவர்களுடைய வாழ்ந்த வரலாற்று சரித்திரங்களை, நல்ல உபதேசங்கள் தரக்கூடிய செய்திகள் நிறைந்த நூல்களை எல்லாம் நாம் வாங்கி வைத்து படிக்கணும். நாம தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடல். நம்மைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள். அதனால தான் சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அப்படின்னா, உங்களுடைய சத்தம் உயரக்கூடிய இடங்களை பிள்ளைகளுக்கு முன்னால் வைத்துக் கொள்ளாதீர்கள். சண்டையிடுறோம் இல்லையா? கணவன் மனைவிக்கு மத்தியில் சில கட்டங்களில் மனைவி சத்தமாக பேசுவாங்க, சில இடங்களில் கணவன் சத்தமாக பேசுவார். இந்த கசப்பினுடைய வார்த்தைகள், கருத்து வேறுபாட்டில் வரக்கூடிய சப்தத்தை உயர்த்தக்கூடிய வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் வைக்காதீர்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் உங்களை பார்த்து அவர்கள் படித்துக் கொள்வார்கள். உங்களை பார்த்து அவர்கள் படித்துக் கொள்வார்கள். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் தான் அவர்களுக்கான முதன்மையான ஆசிரியர்கள். நம்மை பார்த்துதான் அவர்கள் வளர்கிறார்கள். நாம் சொல்லிக் கொடுப்பதைத்தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். நாம் எப்படி உண்ணுகின்றோமோ, எப்படி ஆரிடத்தில் அணுகுமுறையை நாம் கையாளுகின்றோமோ, இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து கொண்டு அதை கொண்டு படிப்பினை பெறுகிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையில் பாடமாக அமைக்கிறார்கள். நாம பெற்றோர்கள் சரியாக இருக்கணும். நல்ல செய்திகளை வாசிக்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளோடு பரிமாறணும். நீங்க ஜும்மாவுக்கு போனீங்கப்பா, ஹஸரத் என்ன பயான் சொன்னாங்க, பிள்ளைகள்கிட்ட நம்ம கேட்கணும். அல்லது பிள்ளைகள் நம்மிடத்துல பேசும்போது, அப்பா இந்த செய்தி சொன்னாங்கல்ல, ஹஸரத் இந்த செய்தி சொன்னாங்கல்ல, அது இவ்வளவு அழகா இருந்துச்சு, இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் எந்த இல்லத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிறதோ அங்கு தவறுக்கான வழி இருக்காது. பிள்ளை எந்த இடத்திலும் தவறவே மாட்டான். வழி தவறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அங்கு. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் நம்முடைய இல்லங்களில் நாம் உருவாக்கணும். இந்த உருவாக்குவதற்கான தகுதியான ஒரு காலம் என்பதுதான் இந்த விடுமுறை நாட்கள். தேடல் என்பது இருக்கணும். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஒருவர் சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொல்றாங்க, மௌத்தினுடைய அறிகுறிகள் எல்லாம் தெரியுது, எனக்கு மரணத்தினுடைய நெருக்கத்துக்கு நான் வந்துட்டேன் என்பதை என்னால் புரிய முடியுது. நான் என்ன செய்யணும்? அதே ரலியல்லாஹு சொன்னாங்க, மரணங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியதானே, நாங்களும் மௌத்தாகத்தான் போறோம். மரணம்ங்கிறது எல்லோருக்கும் வரக்கூடியது, நாங்களும் மௌத்தாகத்தானே போறோம் அப்படின்னு அறிய எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. வந்தவர் மீண்டும் சொல்வார், இல்லை யா அமீருல் மோமினீன், மோமின்களே தலைவரே, மரணத்தினுடைய நேரத்தில் நான் எந்த அமலை செய்யணும்? மாதா அஅமலு ஃபீ ஹாதிஹி ஸாஅ, இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும்? இந்த அற்புதமான கேள்வி பாருங்க. மரணத்தில் இருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத நாம யோசிக்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்குண்டான நிலைகளை எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு அவர்கள் மரணத்தை குறித்து பயப்படவில்லை. மரணம் என்பது இருக்கிறது, அதை சந்திக்கத்தான் போகிறோம் என்பதை புரிந்து கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள், உண்மைப்படுத்தினார்கள். அதற்கு பயம் இல்லை. அங்கே மௌத்தாயிருமே அப்படிங்கிற பயம் இல்லை. பயம் எது குறித்து பயம் என்றால், மரணத்தினுடைய நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், என்ன அமல் செய்யணும், எது செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி ஒரு யோசனை வருமா? அதிலே என்னுடைய சன்னிதானத்தில் கேள்வி முன்வைக்கிறாங்க. அந்த மரணத்தினுடைய தருவாயில் நான் என்ன அமல் செய்யணும்? அதில் ரலியல்லாஹு சொன்னார்கள், உத்துலுபுல் இல்ம, நல்லா கவனிக்கணும், உத்துலுபுல் இல்ம என்றார்கள்.
கல்வியை தேடு என்றார்கள் செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிக தெளிவான விளக்கம் இது. மரணத்தினுடைய கடைசி தருணமாக இருந்தாலும் நீ அறிந்து கொள்வதற்கான ஏராளமான நிலைகள், செய்திகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதில் ஏதாவது ஒன்றையேனும் கற்றுக்கொள் என்கிறார்கள் செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. மரண தருவாயில அந்த இடத்திலும் கூட கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார்கள். இந்த கல்வியை சிறு வயதிலே இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கான காரணங்கள் சிலது இருக்குது. இந்த சிறு வயதிலுடைய அந்த பிள்ளைகள், உதாரணமாக குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க. அந்த பிள்ளைகளை ஹிஃபுல் குர்ஆன் ஹாஃபில்களாக குர்ஆனை முழுவதுமாக மரணம் செய்து வெளிவரக்கூடிய ஹாஃபில்கள் அவர்கள் உருவாகக்கூடிய மதரசாக்கள்ல சில வயது வரம்பை வைத்திருப்பாங்க. 16 வயசு 17 வயசுல கொண்டு போய் சேர்த்தோம்னா சேர்க்க மாட்டாங்க. 10 வயசுல கொண்டு வாங்க, 11 வயசு 12 வயசுல கொண்டு வாங்க. ஏனென்றால் இந்த பருவம் அதற்கு கீழுள்ள பரவாயில்ல கொண்டு வாங்க. 7 வயது அல்லது 8 வயது. இந்த ஆண்டும் கூட காயல்பட்டினம் மஹதரத்துல் காதிரியாவில் 8 வயது ஒரு சிறுவனை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். நமது பள்ளியினுடைய பிலால் அவர்களுடைய மகனாக ஓதுகிறார். அவர் சொல்லியிருக்கார் 8 வயது தான் ஆகுது, நான் குர்ஆனை அழகாக ஓதுகிறார். 8 வயது சிறுவர். தாய்க்கு இழப்பாகத்தான் இருக்கும். தன்னுடைய பிள்ளையை தம்மிடமிருந்து பிரித்து கொண்டு அந்த மதரசாக்களில் விடுவது என்பது அவர்களுக்கு வலியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வலியினால் பெறக்கூடிய ஆனந்தமும் ஆறுதலும் என்பது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமைக்கும் நம்மை உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு வைக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டதனுடைய காரணத்தினால் 8 வயது பாலகரை கொண்டு மதரசாவில் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அவர் ஓதக்கூடிய ஓதுதல் தெளிவாக இருக்கிறது என்கிறார்கள். சிறு வயது இருக்கு இல்லையா, அந்த வயதில் மரண சக்தி என்பது அதிகமாக ஏற்படும். ஏனென்றால் அவர்களுக்கு வேறு சிந்தனைகள் இருக்காது, மற்றதை குறித்து உண்டான கவலை அவர்களுக்கு இல்லை. அந்த வயது என்பது அவருடைய சிந்தனை திறன் என்பது மிக தெளிவாக இருக்கும். அதனால அந்த சிறு வயதிலேயே நீங்கள் குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்குங்கள் என்கிறார்கள். அருமையானவர்களே, லுக்மானுல் ஹக்கீம் பேரறிஞர் தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க, என்னுடைய மகனே, நீங்கள் சிறு வயதாக இருக்கின்ற பொழுதே கல்வியை ஞானத்தை தேடுங்கள் அப்படிங்கிறாங்க. சிறு வயதா இருக்கும்போதே நீங்கள் கல்வியை தேடுங்க. இப்ப கல்வியை தேடுவதற்கான வயது வரம்புகள் என்பது இந்த மார்க்கத்தில் இல்லை. 15 வயதிற்குரியவர் தான் கல்வியை கற்க வேண்டும், 40 வயதுக்கு மேல் கல்வியை கற்கக்கூடாது. இந்த காரியம் எல்லாம் இந்த மார்க்கத்தில் இல்லை. வயது முதிர்ந்த மனிதராக இருந்தாலும் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் இந்த மார்க்கம் சொல்கிறது. சிறு வயது பிள்ளையாக இருந்தாலும் குர்ஆனை மரணம் செய்வதற்காக உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள் என்பதைத்தான் இந்த மார்க்கம் சொல்லித் தருகிறது. லுக்மானுல் ஹக்கீம் சொல்றாங்க தன்னுடைய மகனுக்கு, நீங்கள் சிறு வயதில் இருந்து கல்வியை தேடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பெரிய வயதினுடைய நிலையில் நீங்கள் அடைந்து விட்டால், பெரிய வயதுகளை நீங்கள் அடைந்து விட்டால் உங்களுக்கு அது சிரமமாகிவிடும் என்கிறார்கள் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். அருமையானவர்களே, ஒவ்வொரு இடத்திலும் இந்த மார்க்கம் மனிதனுக்கு தேவையான அற்புதமான வழிகாட்டுதலை சொல்லித் தருகிறது. குர்ஆனுடைய தொடர்போடு நாமும் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் இந்த விடுமுறை நாட்களில் மார்க்கத்தினுடைய கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை உருவாக்க வேண்டும். குர்ஆனை நம்முடைய இல்லத்திலே வைத்து ஓதக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்கணும். ஒரு அரை மணி நேரம் நம்முடைய வீட்டினுடைய வரக்கத்திற்காக வேண்டி, நம்முடைய கஷ்டங்கள் நீங்குவதற்காக வேண்டி, நம்முடைய பிள்ளை நம்முடைய இல்லத்தில் இறைமறையை ஓதுகின்ற பொழுது அதனுடைய பரக்கத்து என்பது அலாதியானது. அல்லாஹ் நிகரில்லாத பரக்கத்தை அல்லாஹ் அதில் வைத்திருக்கிறார். இரண்டால் ஓதப்படுவது என்பது சாதாரண வார்த்தைகள் அல்ல, அவன் உச்சரித்த வார்த்தைகள், அவன் ஒழிந்த வார்த்தைகள். ஷைத்தான் சாதாரணமாக சொன்னால் நன்மை கிடைக்காது. ஒரு சைத்தாங்கிறாரு, நன்மை கிடைக்குமான்னு கிடைக்காது. ஆனால் குர்ஆனுடைய வசனத்தில் ஷைத்தான் என்பதை வார்த்தையை ஒழிந்தாலும் அதற்கும் நன்மை இருக்கிறது, அதற்கும் நன்மை இருக்கிறது. இது ஏனென்றால் அல்லாஹ் இந்த வார்த்தையை ஒழிந்தான் என்ற அடிப்படையில் அதை நாம் ஓதுகிறோம், உச்சரிக்கின்றோம். அதனால் நமக்கு நன்மை உண்டு. இல்லங்களில் நம்முடைய பிள்ளைகளை குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்தணும், அவர்களை உருவாக்கணும். ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து ஓதுமா அப்படின்னு பிள்ளைகளை சொல்லணும். அவர்கள் ஓதுவது என்பது நமக்கான பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும்.
அன்றைக்குள்ள பெருமக்கள் குர்ஆன் ஓதுவதை, குர்ஆனுடைய ஞானத்தை பெறுவதை தாயும் தந்தையும் மிக அதிகமாக அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்முடைய மதுஹபுடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கல்விக்காக வேண்டி மக்கமா நகருக்கு சிறு வயதில் பயணப்படுகிறார்கள். உங்க தாய் சொல்றாங்க, நீங்கள் கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டு வர வேண்டும், வேற பொருளைலாம் என்ன செய்யக்கூடாது, சம்பாதிச்சுட்டு வரக்கூடாது. நீங்க எப்படி போறீங்களோ அப்படிதான் திரும்ப வரணும். வருகின்ற பொழுது உங்களிடத்தில் நிறைவான கல்வி ஞானங்கள் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு பிள்ளைக்கு உபதேசம் செஞ்சு தாய் அனுப்புறாங்க. உலகத்தில் எல்லா இடத்திலும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படக்கூடிய வார்த்தைகளில் மிக முக்கியமானது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யப்படக்கூடிய துவா. அதனாலதான் கோபத்தில் கூட உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க, கடுசான வார்த்தைகளை கொண்டு பேசிடாதீங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா, அது எந்த நேரத்தில் கபூலாகும்னு தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய காரிகளில் பல்வேறு காரிகள் இருக்கிறாங்க. ஆனாலும் அப்துல் ரஹ்மான் சுதைசி மக்காவினுடைய இமாம், அவங்களுடைய கிராத் என்பது அது ஒரு தனித்துவமானது. எந்த இடத்திலும் நெருக்கடியான இடமாக இருந்தாலும் தண்ணீரில், ஓடைகளில் தண்ணீர் பள்ளத்தில் உள்ளே விழுந்து எழுந்து போவது போல மிக அழகான முறையில் நடையாக ஓதிக்கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான தொனிக்கு சொந்தக்காரர் அப்துல் ரஹ்மான் சுதைசி இமாம். அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க, இந்த ஹரத்தினுடைய இமாமாக வருவதற்கு காரணம் என்னுடைய தாயினுடைய வார்த்தை துவாகும். சின்னதில் சில இடங்களில் சேட்டை பண்ணும்போது, சிறு வயதாக இருக்கும்போது அவங்க அம்மா கோபத்தில் சொல்லுவாங்க, அல்லாஹ் உன்னை ஹரத்துக்கு இமாமாக ஆக்கட்டும் அப்படிம்பாங்க. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. தன்னுடைய பிள்ளையை ஒரு கோபமான நேரத்தில் அவரை எச்சரிக்கின்ற விதமாக ஒரு கடித்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற கட்டத்திலும் கூட அந்த தாய் பயன்படுத்திய ஒரு அற்புதமான வார்த்தை, அல்லாஹ் உன்னை ஹரத்துக்கு இமாமாக ஆக்கட்டும் அப்படிமா. இந்த தாயினுடைய துஆ கபூலானது. அதனால் நான் இன்றைக்கு இமாமாக இருக்கிறேன் ஒரு பேட்டியில் அவங்க சொல்றாங்க. அதனால மிக முக்கியமா உம்மாமார்கள் தாய் பிள்ளைகளுடைய விஷயத்தில், ஏன்னா அவங்களுக்கு பல நிலைகள் இருக்கும். வீடுகளில் எல்லா வேலைகளையும் பார்த்து எடுத்து எல்லோருக்குமான தேவைகளையும் சரி செய்து கொடுத்து எல்லா சூழலையும் அனுசரித்து சரி செய்து சுத்தம் செய்து அவைகள் அந்தந்த பொருட்களை அந்தந்த இடங்களில் வைத்து இருப்பதை பாதுகாத்து இல்லாததை வரவைப்பதற்கான வழிகளை தேடி எல்லாவற்றையும் பார்க்கின்ற மிக ஆழமான பொறுப்புக்குரியவர்கள் பெண்கள். அவங்களுக்கு ரொம்ப பொறுப்பு உள்ளது. ஒரு பள்ளிக்கு பிள்ளைகளை நம்ம சேர்க்கிறோம் சொன்னா மாப்பா என்ன செய்வாங்க, நம்ம பணம் கொடுப்போம். ஆனால் அந்த பிள்ளைகளை அந்த பள்ளிக்கு தயாராகக்கூடிய நிலையில் அவர்களை உருவாக்குவது தாயினுடைய பொறுப்பு. சில கட்டங்களில் அவங்களுடைய அந்த வேலை பழுவின் காரணத்தினால் வார்த்தைகளை உச்சரிப்பாங்க. அந்த இடத்திலும் கூட நீங்கள் அந்த வார்த்தைகளை துஆவாக மாற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் துஆவாக மாற்றிக் கொள்ளுங்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய தாயார் பிள்ளைக்கு சொல்லி அனுப்புறாங்க, மகனே நீங்க போங்க, மக்காவில் போய் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டு வர வேண்டும், வேற பொருள்லாம் சம்பாதிச்சுட்டு வரக்கூடாது. பிள்ளை அனுப்புனாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி வந்தார்கள். நிறைவான ஞானத்திற்கு சொந்தக்காரர்கள், மிகச்சிறந்த ஹதீஸுகள் கலை வல்லுநர்கள், ஃபிக்ஹ் சட்டத்தில் மிக தேர்ச்சியானவர்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சரியானத்தில் அமர்ந்து கல்வியை கற்கிறார்கள், ஹதீஸுகளை கற்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் இன்னொரு பகுதிக்கு ஆசிரியராகவே நியமிக்கப்படுகிறார்கள். இந்த தெளிவான ஞானம், அல்லாஹ் வழங்கிய அந்த பேராற்றல், ஒரு பகுதிக்கு ஆசிரியராக பணியமர்த்தப்படுகிறார்கள், பணி செய்யறாங்க. கொஞ்ச காலத்துக்கு பின்னால தாயை சந்திக்க வர்றாங்க. உஸ்தாத் அவங்க தன்னுடைய மாணவருக்கு சிறந்த மாணவர், எல்லாவற்றிலும் தேர்ச்சியான ஒரு மாணவர், அவருக்கு தன்னிடமிருந்து உண்டான சில அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தாயை பார்க்க வர்றாங்க. தாய்க்கு செய்தி கிடைக்கும். என்ன கிடைக்குது அப்படின்னா, உங்களுடைய மகனார் இன்னென்ன பொருட்களை எல்லாம் அன்பளிப்பான பொருட்களை சுமந்து கொண்டு வருகிறார். அந்த அம்மா சொன்னாங்க,
எப்பேற்பட்ட தாயாக இருந்திருக்கிறார்கள். இப்படியும் உலகத்தில் தாய்மார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான முன்னுதாரணம் எடுத்துக்காட்டு. அவங்க சொன்னாங்க, என் மகன் ஷாஃபி இடத்திலே சொல்லிவிடுங்கள், இத்ரிஸ் ஷாஃபி இடத்திலே சொல்லிவிடுங்கள், நான் எந்த வார்த்தையை சொல்லி அனுப்பினோ அதே வார்த்தைக்கு கட்டுப்பட்ட நிலையில் என் மகன் மட்டுமே கல்வி ஞானத்தை சுமந்தவராக என்னுடைய இல்லத்திற்குள் நுழைய வேண்டும், எந்த பொருளையும் கொண்டு வரக்கூடாது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தகவல் போச்சு. அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, உஸ்தாது கொடுத்த அன்பளிப்பு எல்லா பொருளையும் கொடுத்துட்டு தாய் எப்படி சொன்னார்களோ அதே நிலையில் தன்னுடைய தாயை வந்து சந்தித்தார்கள் என்பதை சரித்திரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய சிறந்த தாய்மார்கள் அன்றைக்கும் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். சிறந்த தாய்மார்களாக விளங்குவதற்கும் சிறந்த தந்தைகளாக வாப்பாமார்களாக நாம் விளங்குவதற்கான ஒரு காலம் என்பதுதான் இந்த விடுமுறைக்குரிய காலங்கள். அந்த காலத்தை நாம் என்ன செய்யணும், சரியாக பயன்படுத்த குர்ஆனுடைய வார்த்தைகள் வசனங்களை மனனம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனுடைய வசனம் எவருடைய உள்ளத்தில் ஒரு சிறிய அளவு இல்லையோ அவருடைய உள்ளம் பாழடைந்த வீட்டிற்கு சமம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மார்க்கம் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது. குர்ஆனை கற்று, ஏனென்றால் அதுதான் வாழ்க்கையின் மூலதனம். நாம கல்வி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது ஒரு துறை சார்ந்த ஒரு விஷயத்தை மட்டுமே இலக்காக வைத்து நாம் பயணிப்பது, அதுதான் நாம தேடக்கூடிய கல்வி. நீங்கள் எந்த பட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த துறையை எடுத்துக்கொள்ளும், ஒரு துறை சார்ந்து பயணிப்பது அவ்வளவுதான். கட்டிடக்கலை, மருத்துவத்துறை, உணவு கேட்டரிங் சார்ந்தது, இப்படி எந்த துறை, ஒரு துறை சார்ந்து பயணிக்கக்கூடிய பட்டங்கள் பெறக்கூடிய கல்வியைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அருள்முறை குர்ஆன் என்பது, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையினுடைய முழு வாழ்வியலையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய வேதமாக இருக்கிறது. ஒன்றை மட்டுமல்ல, சிறுபிராயம் என்பது மட்டுமல்ல, சிறுபிராயம், இளமை பருவம், முதுமை பருவம், இத்தகைய 3 காலங்களில் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், கருவறையில் அவன் எப்படி இருந்தான் என்பதை கற்றுத்தருகிறது, கபரில் அவன் எப்படி இருப்பார் என்பதை குர்ஆன் போதிக்கிறது, கபருக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மனிதன் எப்படி சந்திப்பார் என்பதை குர்ஆன் போதிக்கிறது. இப்படி மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகம் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் மனிதன் எப்படி இருப்பான் என்பதை எல்லாம் விவரித்து தரக்கூடிய மிகச்சிறந்த அற்புத வேதமாக குர்ஆன் இருப்பதின் காரணத்தினால் இமாம்கள் சொல்வார்கள், இல்மு என்பது, கல்வி ஞானம் என்பது அல்லாஹ் இதை சொன்னாலும் அதுதான், அல்லாஹுடைய ரசூல் இதை சொன்னார்களோ அதுதான். அதை தாண்டி அப்பாற்பட்டதை அவர்கள் கல்வியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் சொல்வது, அவனுடைய வேதம் குர்ஆன், அது சுமந்திருக்கக்கூடிய ஞானங்கள், அதுதான் கல்வி என்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவில் இருந்து வெளியான வார்த்தைகள், அதுதான் கல்வி என்று பெருமக்கள் அறிஞர்கள் சொல்கிறார்கள். அருமையானவர்கள், அத்தகைய சிறந்த கல்வி ஞானத்தை ஒரு மனிதன் ஒரு துறை சார்ந்து படிப்பது என்பது தேவை. அவருடைய பொருளாதாரத்தை முன்வைத்து அவருடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்கள் உயர்வாக்கு நகர்வதற்கு அது தேவையான ஒன்று. அதே நேரத்தில் வாழ்வியல் முழுக்க எப்படி நடக்க வேண்டும், எப்படி உறவுகளை பேண வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், எப்படி பொது காரியங்களில் ஒருவர் ஈடுபட வேண்டும், சமூக அக்கறை ஒருவருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய அற்புதமான வழிகாட்டுதலுடைய மூலதனமாக வழங்கக்கூடிய அல் குர்ஆனை தொடர்புடைய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் நாம் உருவாக்கணும். நாம முதல்ல அதில் தொடர்புடையவராக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், அப்படி உருவாக்கணும். சஹாபாக்கள் அவங்க எப்படி இருந்தாங்க? காலித் இப்னு வலீத் மிகச்சிறந்த போர் வீரர். வரலாற்றில், இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் யுத்தங்கள், பல யுத்தங்களுக்கு தளபதியாக பொறுப்பேற்ற யுத்தங்களிலெல்லாம் வெற்றி வாகை சூடக்கூடிய படை தளபதி யார்? காலித் இப்னு வலீதா. அப்படியானால் இந்த படை நிச்சயமாக வெற்றி கொள்ளும் என்று சொல்லக்கூடிய அளவில் மிகச்சிறந்த ஒரு தளபதி, போரினுடைய யுக்திகளை எல்லாம் முழுவதுமாக தெரிந்த ஒருவர், மிகச்சிறந்த ஒரு வீரர் காலித் இப்னு வலீத். அவங்கள ஒருத்தவங்க சந்திக்க போனாங்க. அவங்க சொன்னாங்க, உடம்பெல்லாம் நிறைய காயங்களா இருக்குது, உங்களுடைய உடலெல்லாம் காயம் இருக்குது, எல்லா இடத்துலையும் காயம் இருக்குது. இவங்க சொல்றாங்க, பாருங்க, உடலெல்லாம் காயம் இருந்தாலும் ஷஹீதினுடைய அந்தஸ்து அல்லாஹ் எனக்கு தரலையேனா, இறைவழியில் உயிர் தியாகம் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தரலையே.
அப்படின்னு சொல்லும்போது வந்தவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வாழ் எந்த இடத்தில் உடையும்? ஏனென்றால் சைஃபுல்லா என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாயால் தங்களை மொழிந்து அழைத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதிர்த்த வார்த்தை சைஃபுல்லா. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களுக்கு சிறப்பு பெயராக சொன்ன வார்த்தை அல்லாஹ்வுடைய வாழ் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய வாழ் எந்த இடத்திலாவது உடையுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி தருணத்தில் குர்ஆனுடைய முஸ்ஹஃபை எடுத்துக்கொண்டு மார்போடு நெஞ்சோடு அணைத்து கொண்டு குர்ஆனிடத்திலே கண்ணீர் மல்க அவர்கள் பேசினார்களாம். உன்னை நான் அதிகமாக யுத்தங்களிலே என்னுடைய வாழ்க்கையை செலவழித்து விட்டேன். மற்றவர்களெல்லாம் உன்னை கண்ணியப்படுத்தி ஓதியது போல என்னால் ஓத முடியவில்லை. அதற்கான வாக்கியம், நிறைவான வாக்கியம் எனக்கு கிடைக்கல. உன்னோடு நான் அதிகமான நேரத்தை செலவிடவில்லை. என்னுடைய நிலை என்னாகுமோ என்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அழுது கொண்டே இருந்தார்கள். அந்த நிலையிலேயே அவருடைய ரூஹு பிரிந்தது என்பதாக வரலாற்று சொல்லப்படுகிறது. அவையான எண்ணி பார்க்கணும். குர்ஆன் இன்றைக்கு நம்முடைய இல்லங்களில் அலங்கார பொருட்கள் வைக்கப்படக்கூடிய இடங்களில் அப்படியே பத்திரமாக இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை எடுத்து அதை நாம் தூசி தட்டி வைத்துக் கொள்கிறோம் சில இடங்களில். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கான நம்முடைய நாவுகள் உச்சரிக்க வேண்டிய ஒவ்வொரு நாளும் நம்முடைய இல்லங்களில் ஓதப்பட வேண்டிய அருள்முறை குர்ஆன். அந்த குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாக நாமும் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். விடுமுறை நாட்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தினுடைய கல்வி கற்றுக்கொள்வதற்கான நாட்களாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அவனுடைய மார்க்கத்தினுடைய விஷயங்களை அறிந்தவர்களாகவும் அவனால் நிறைவான கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களாகவும் அவனுடைய கலாமை உள்ளத்தில் நிரப்பமாக சுமந்தவர்களாகவும் அல்லாஹ் ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.